إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. இலங்கை ஆலிம் ஒருவர் ஒரு கேள்வி எழுப்பி அதற்குரிய பதிலாக ஒரு ஃபத்வாவை வெளியிட்டிருக்கின்றார். நபியின் காலத்து இஸ்லாத்தை பின்பற்றி அதன்பால் அழைக்கின்ற இன்றைய கால ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் குழுமத்திலே இந்த ஆலிமுடைய ஃபத்வா முன்வைக்கப்பட்டு இவர் கூறுவது சரியானதா என்று கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. முதலிலே இந்த ஆலிமுடைய ஃபத்வாவின் சுருக்கம் இவருடைய அந்த பதிவின் ஆரம்பத்திலே இருக்கின்றது. ஒரு சில வினாடிகள், அதனை முதலிலே செவிமடுத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு இது பற்றிய இது சரியானதா பிழையானதா என்பதை வஹீயின் ஆதாரத்தோடு உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்துகின்றோம். இப்போது அந்த ஆலிம் கூறுவதை செவிமடுங்கள். கிழக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த ஆலிம் அவர்களது பகுதியில் பிரபல்யமான கொடியேற்ற பள்ளி என்ற ஒரு பள்ளி, பெரும்பாலும் அடக்கத்தலத்தை மையமாக கொண்டு அங்கு இடம்பெறுகின்ற செயல்கள், அது வழிகேடு, இணை வைத்தல் என்று இந்த ஆலிம் கூறுகின்றார். நபியே, நீங்கள் இணை வைத்தால் உங்களது அத்தனை அமல்களும் அழிந்துவிடும் என அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். ஊசி ஓட்டையில் ஒட்டகம் நுழையாதவரை இணை வைக்கின்ற ஒருவர் சுவனம் செல்ல முடியாது என்பதும் இஸ்லாம் கூறுகின்ற உண்மை. கலிமா சொல்லுகின்றவர்களில் ஒரு சாரார் கொடியேற்ற பள்ளி என்ற அந்த இடத்திற்கு சென்று இணை வைக்கின்றார்கள், அது வழிகேடு என இந்த ஆலிம் கூறுகின்றார். அதே நேரம் அவர்களும் இஸ்லாத்தில் இருக்கின்றார்கள் என்ற கருத்தை தான் இவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். இவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த கொள்கையில் இவர்கள் நேர்வழியில் இருக்கின்றார்களா என்பதை மீளாய்வு செய்ய வேண்டும். எப்படியோ இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்களில் ஒன்றான வஹீயைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதிலே இந்த ஆலிம்கள் உடன்படுகின்றார்கள். அதனை வரவேற்கின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே நேரத்தில் இவ்வாறு இணை வைக்கும் வழிகேடான செயல்களிலே ஈடுபடக்கூடிய அந்த இடத்தில் ஆகுமான பொருட்களை கொண்டு சென்று வியாபாரம் செய்யலாமா என்ற கேள்விக்குத்தான் இவர் ஃபத்வா வழங்கி இருக்கின்றார். அது ஹராமானது என்று தெளிவாக கூறுகின்றார். அதேபோன்று இணை வைக்கும் இடங்களில் அதிக நேரம் நிற்பது கூடாது என்ற ஒரு கருத்தையும் வெளிப்படுத்துகின்றார். இவருடைய ஃபத்வா சரியானதா என கேட்டால், நல்ல பல விடயங்களை இந்த பதிவிலே இவர் கூறியிருந்தாலும் இவருடைய ஃபத்வா என்பது குர்ஆன் சுன்னாவிற்கு நேர்முரணானது. ஒட்டுமொத்த மக்களும் நடைமுறையிலே பின்பற்றத்தக்கதான இலகுவான இஸ்லாமிய வழிகாட்டல் தான் அல்லாஹ்வினால் எமக்கு இஸ்லாமாக தரப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஆலிம் ஆகுமான வியாபாரங்களையே அந்த இணை வைக்கின்ற மக்களை காரணமாக காட்டி, அங்கு நடக்கின்ற குற்றங்களை காரணமாக காட்டி, இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட வியாபாரத்தை மிகப்பெரிய ஒரு குற்றமாக இவர் காட்டுகின்றார். இது இஸ்லாத்திற்கு முற்றிலும் முரணான, நடைமுறையிலே உண்மை இஸ்லாத்தை பின்பற்ற விரும்புகின்றவர்களுக்கு அது நடைமுறை சாத்தியமற்றது எனும் நிலைக்கு தள்ளுகின்ற குர்ஆன் சுன்னாவிற்கு முரணான ஃபத்வாவாகும். ஒரு முஸ்லிம் இணை வைத்தலோ குஃப்ரோ நிரந்தர நரகில் ஆழ்த்துகின்ற பாவமோ இல்லாது நபியின் காலத்தை போன்று வஹீயை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாஅத்திலே வாழுகின்ற ஒரு முஸ்லிம், இதுபோன்று முஸ்லிம் என கூறிக்கொண்டு இணை வைக்கின்ற ஒரு சாரார் நடாத்துகின்ற நிகழ்ச்சிகள் அல்லது ஏனைய சமூகத்தவரின் நிகழ்ச்சிகள், அங்கே வெறுமனே ஆகுமான பொருட்களை கொண்டு வியாபாரம் செய்கின்றார்கள் என்றால் அதில் எந்த குற்றமும் கிடையாது.
அது பாவம் என கூறுகின்ற குர்ஆன் வசனமோ ஹதீஸோ கிடையாது என்பதே மிக தெளிவான தீர்ப்பாகும். எனவே முதலிலே நன்றாக தீர்ப்பை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகுமான பொருட்களை மக்கள் ஒன்று கூடுகின்ற இடங்களிலே சென்று வியாபாரம் செய்வது, அங்கே இணை வைத்தல் முதற்கொண்டு என்ன பாவம் நடந்தாலும் அங்கு செல்லுகின்ற முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களது நோக்கமும் செயலும் சரியாக இருந்தால், அதாவது மக்கள் கூடுகின்ற இடத்தில் ஆகுமான அதிக பொருட்களை விற்பதன் மூலம் எங்களது ஆகுமான வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலையிலே ஒரு சந்தைக்கு ஒரு மனிதன் சென்று, அல்லது இதுபோன்ற கொடியேற்ற பள்ளி உட்பட இணை வைத்தல் போன்ற பல காரியங்கள் இடம்பெறுகின்ற இடத்தில் எமது பொருட்களை விற்று வியாபாரம் செய்யலாமா என கேட்டால் அது தாராளமாக இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டது. சஹீஹ் புகாரியிலே 2050வது இலக்கத்தில் ஒரு செய்தி பதிவாகியுள்ளது. ஆரம்ப காலத்திலே நபியிடம் இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்கள் படிப்படியாக மார்க்கத்தை கற்றார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. குறிப்பாக மக்காவிலே ஜாஹிலியத் காலத்திலிருந்து இணை வைப்பாளர்களுக்கு மத்தியிலே மிக பிரபல்யமான சந்தைகள் இருந்தன. உக்காத், மிஜன்னா, துல்மஜாஸ் போன்ற சந்தைகள். இந்த உக்காது என்பது வழிகேடர்களால் இருந்தாலும் நாம் முஸ்லிம்கள் என கூறுகின்ற மக்கா முஷ்ரிக்கீன்களுக்கு இடையிலே தங்களது போட்டிகளை வெளிப்படுத்துகின்ற பெருமை அடிக்கின்ற சந்தைகள் ஒன்றாக உக்காது என்ற சந்தை காணப்பட்டது. இப்படியான இடங்களை முஸ்லிம்கள், குறிப்பாக ஹஜ்ஜிலே அதிகமான மக்கள் ஒன்று கூடுகின்ற அந்த சந்தை, அவற்றிலே வியாபாரம் செய்வதை கூட பாவமாக கருதினார்கள். அப்போது இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் என இந்த நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபضலம் மிர் ரப்பிக்கும். உங்களது ரப் தரக்கூடிய அந்த அருட்கொடை ஹலாலான உழைப்பு, அதனை தேடுவதிலே உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது என அல்லாஹ் கூறுகின்றான். எனவே ஆகுமான பொருளை மக்கள் அதிகம் கூடுகின்ற சந்தை, அங்கே இணை வைத்தல் நடந்தாலும் சரி, குஃபுர் நடந்தாலும் சரி, பெரும் பாவங்கள் நடந்தாலும் சரி, நாம் பாவங்களை தவிர்த்து ஆகுமான வழியில் உழைப்பது என்ற நல்ல நோக்கத்தோடு மக்கள் கூடுகின்ற சந்தைக்கு சென்று வியாபாரம் செய்வது, இதில் எந்த குற்றமும் கிடையாது. கலிமா சொன்னதன் பிறகு கடற்கரை பள்ளியிலே ஒன்று கூடி ஷிர்க் செய்கின்ற அவர்களை, நீங்கள் ஷிர்க் செய்தால் உங்களது அமல்கள் அளிக்கப்பட்டு நிரந்தர நரகம் அடைவீர்கள் என்று அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டுமே ஒழிய, ஆகுமான வியாபாரத்தை செய்கின்ற முஸ்லிம்களின் வியாபாரத்தை எப்படி ஹராமாக்குவது? அதற்குரிய ஆதாரம் என்ன? ஒரு விடயம் ஹராமானது என கூறுவதென்றால் குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஒன்றோ நேரடியான ஆதாரம் இருக்க வேண்டும். அப்படி எந்த ஒரு ஆதாரத்தையும் இவர் முன்வைக்கவில்லை. அல்லது குர்ஆன் ஹதீஸில் இருந்து புரிந்து கொண்ட புரிதல் சரியாக இருக்க வேண்டும். அதுவும் சரியானதா என கேட்டால் மிக பிழையாக இவர் விளங்கி இருக்கின்றார். 5வது அத்தியாயத்தின் 2வது வசனம் உட்பட பாவத்திலே உதவி செய்யாதீர்கள் என்ற வசனத்தை ஓதி ஆகுமான வியாபாரத்தை செய்வதற்கு செல்லுகின்ற முஸ்லிம்களின் உழைப்பிலே ஆகுமான உழைப்பை இவர் ஹராமாக்குகின்றார். ஆகுமான வியாபாரத்தை செய்ய செல்லுகின்றவர் அங்கே அந்த கடற்கரை பள்ளிக்கு அவர்கள் செய்கின்ற அந்த இணை வைப்பிற்கு பணம் கொடுத்து உதவி செய்கின்றார்களா? உடலால் உதவி செய்கின்றார்களா? இது நல்ல விடயம் செய்யுங்கள் என தூண்டுகின்றார்களா? எதுவும் கிடையாது. எனவே சுருக்கமாக இந்த ஆலிமுடைய ஃபத்வா இது குர்ஆன் சுன்னா அடிப்படையிலானது அல்ல, குர்ஆன் சுன்னாவிற்கு முரணானதாகும். தவக்குல் என்ற விடயத்தை வைத்து ஆகுமானதை ஹராமாக்கி அதனை தூண்டுகின்ற இந்த ஆலிம் அடிப்படை விடயத்திலே கலிமா சொல்லி தன்னை முஸ்லிம் என கூறுகின்ற ஒருவன் ஷிர்க் செய்துவிட்டால் அவன் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விடுவான், சுவனம் ஹராமாகிவிடும்,
நீங்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது என்ற விடயங்களை இந்த ஆலிம்கள் ஏன் கூறுவதில்லை? ஒட்டுமொத்தத்தில் இந்த ஆலிம்கள் கொள்கை தெளிவு பெற வேண்டும். குர்ஆன் சுன்னாவின் தீர்ப்புகளை பொதுமக்களுக்கு இறுக்கமாக்கி இஸ்லாத்திலிருந்து அவர்களை விரட்டக்கூடாது. ஒட்டுமொத்தத்தில் இந்த ஆலிமுடைய ஃபத்வா குர்ஆன் சுன்னாவிற்கு நேர் முரணானது. பாவங்களை தவிர்த்து நோக்கத்தையும் சரியாக வைத்து ஆகுமான வியாபாரத்தை எவ்வளவு பெரிய ஷிர்க் நடக்கின்ற இடத்திலும் நாம் தாராளமாக செய்யலாம் என்பதே குர்ஆன் சுன்னாவின் தெளிவான தீர்ப்பாகும்.